கவிஸ் மார்க்கெட்டிங் எப்படி ஆரம்பித்தோன்னு தெரியுங்களா? நானும் என் கணவரும் மேனுஃபேக்சராக மார்க்கெட்டிங்கான்னு யோசித்தோங்க. மேனுஃபேக்சர்டு அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பற்றி கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டு வந்து தயார் பண்ணிடலாம். ஆனால் அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, விற்பனை பண்ணணும் இல்லைங்களா? அப்போ மார்க்கெட்டிங் தான் ரிஸ்க்குன்றதை முடிவு பண்ணோங்க. அப்போ மார்க்கெட்டிங் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு நானும் என் கணவரும் முடிவு செஞ்சோங்க. அப்படி ஆரம்பித்தது தான் கவிஸ் மார்க்கெட்டிங்க. நாங்கள் மார்க்கெட்டிங் ஆரம்பித்த காலத்தில் எங்ககிட்ட வாகன வசதியெலாம் இல்லைங்க. நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பழனியை சுற்றி இருக்கிற மெடிக்கல், மளிகை கடை, பழமுதிர் இந்த மாதிரி கடைகள்லாம் வியாபாரம் பண்ணோங்க. அது பார்த்திங்கன்னா 1, 2 இல்லை 3 நாளில் முடிஞ்சிருங்க. பழனியை சுற்றி பார்க்குற வியாபாரம் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலாம், 27 நாள் மீதம் இருக்கே மாதத்தில், அந்த 27 நாளைக்கு எந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஊருக்கு கொரியர் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு போய் ஒரு வாடகை சைக்கிளை எடுத்து அந்த பொருளை வச்சு கடைக்கு வியாபாரம் பண்ணோங்க. நானும் என் கணவரும் என் பிள்ளைங்களும் எல்லாம் சேர்ந்து உழைச்சோங்க. உழைச்சதுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கோங்க. என் கணவர் சொல்லுவாருங்க, வண்டி மாடு மாதிரி. வண்டி மாடுன்னு சொன்னால் ஒரு மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய 2 மாடும் ஒன்று சொன்ன மாதிரி ஓடணும்னு சொல்லுவாருங்க. அந்த மாதிரி எங்கள் குடும்பமே ஒன்று சொன்ன மாதிரி உழைச்சி இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கோங்க.